அவன் போயிடுவாமா. காலையில எல்லாரையும் எப்படியாவது அனுப்பி வச்சிடலாமா. நீ கவலைப்படாதம்மா. பரம ஒழியணும்னு இவங்கெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவன் இங்க இருக்கிறதுனால தான் நாம தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த கடவுள் மாதிரி வந்து நம்மளை காப்பாத்திக்கிட்டு இருக்கான். அதையெல்லாம் உணராம அவன் மேல இப்படி வெறுப்பு அள்ளி கொட்டிக்கிட்டு இருக்காங்களே. பட்டாசு கரெக்டா விடுறா. கரெக்டா இருக்கா? பார்த்து போடு. அந்த கங்க பிடி இங்க போடு. சொல்லியா அண்ணா இந்தாண்ணா. மாமா இந்தா மாமா. குடுறா. ஏய் வண்டு இந்தா புடுறா. இன்னும் கொஞ்சம் ஊத்தவா? போதும் போதும், இதுவே போதும். ஆமா, சரக்க போட்டு மட்டை ஆகுறதுல என்னடா கிக்கு இருக்குது? ஒரு குத்து போட்டா தானே சரக்கு போட்டதுக்கே ஒரு அர்த்தம். ஆமா ஆமா, அது சரக்கு உள்ள போனோடனே சும்மா பாடி எல்லாம் அப்படியே வைப்ரேஷன் ஆகுதுண்ணா. போகிக்கு கொளுத்துற மாதிரி கொளுத்தி போட்டு ஒரு குத்து குத்தணும். என்னடா சொல்ற? ஆமா ஆமா, பொங்கல் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. இன்னைக்கே போகி கொண்டாடுறோம். நெருப்புக்கு சொல்லி பொறுக்கிறது என் வகையரா. இவன் என்னடா அக்கா பிள்ளைக்கு சீர் வைக்கிற மாதிரி சொல்லிய மொழி வைக்கிறான். அவன் அப்படிதான் மாப்பிள்ள. நாம போகிய கொளுத்தலாமா சொல்லு? ஆமா ஆமா, நான் என்னைக்காவது வேணான்னு சொல்லியிருக்கேனா? ரொம்ப வாவர பண்ணாதரா, குச்சாப்பு தான் பண்ணுவ நீ. ஏய் போய் சொல்லி பொறுக்கிட்டு வாங்க. சரிண்ணா. என்ன மாமா பாய்ச்சா? சரி இருடா, ஏன்டா அவசரப்படுற? ஓகே ஓகே. ஓ மாமா, என்ன முடியறதுக்குள்ள பத்த வச்சிருவியா இல்ல மாட்டியா? என்னன்னு தெரியல மாப்பிள்ள, குச்சி பத்த மாட்டேங்குது. ஐயா வச்சு இழுச்சு. இந்த அறிவு உனக்கு இருந்துச்சா? பார்த்து மாப்பிள்ள. என்ன பாட்டு வேணும்? நல்ல குத்து பாட்டா வேணும்.